சப்பாத்திக்கு குருமா பண்ணுறது பார்த்துடலாமா. நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 உருளைக்கிழங்கும் 2 பச்சை மிளகும் சேர்த்து அவிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் கடுகும் ஜீரகமும் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா வதக்கி எடுங்க. வெங்காயத்தை வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அது சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கும் அந்த பச்சை மிளகாயும் சேர்த்து வெங்காயத்து கூடால தட்டிட்டு 1 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெங்காயம் அது கூட தட்டிட்டு 1 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் உப்பு எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொதிக்க வச்சு எடுத்துருங்க. நம்மளுக்கு சுவையான உருளைக்கிழங்கு குருமா கிடச்சிச்சு. நான் அந்த சப்பாத்தி கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் வற்றி வரும்போது சரியாயிடும். ஓகேவா? நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய், see you. சப்பாத்திக்கு சூப்பர் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய்.